Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட இந்த டெய்லி டிலிஜென்ஸ் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குற உங்களை அனைவரும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் சேமமாய் சுகமாய் இருக்கிறீர்கள், கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இந்த நாளில் வேத புஸ்தகத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிப்போம். லூக்கா சாப்டர் 7 verse 13-14. கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. கர்த்தர் அவளை பார்த்து அவன் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்டே வந்து பாடையே தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். என் கண்பார்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஏசப்பா சொல்கிறார், ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கீங்களா? நீங்கள் அழுந்து கொண்டிருக்கீங்களா? ஏசப்பா சொல்கிறார், நீ அழாதே என் மகளே, நீ எதை குறித்து என்ன பண்ணாத, கவலைப்படாது, எதை குறித்து நீ கண்ணீர் வடிக்காதே. இன்றைக்கு ஏசப்பா உங்கள் கண்ணீரை துடைக்க போகிறார். இந்த வேத புஸ்தகத்தை பார்க்கும்போது ஒரு விதவை சகோதரி, அவங்களுக்கு வந்துட்டு பார்க்கும்போது ஒரே பையன், ஆனால் சில காரிய நிமித்தம் வியாதிப்பட்டு மரித்து போகிறான். இந்த விதவை நினைக்கிறா, என் வாழ்க்கையில் இனி எனக்கு யாரும் உதவி செய்ய இல்லையே, என் கணவர் இறந்து போனா, என் மகனும் இறந்து போனா என்று வேதனையோடு துக்கத்தோடு என்ன பண்ணுறாங்க, வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது ஏசப்பா இந்த விதவை சகோதரியை பார்த்து சொல்கிறார், என் மகளே அழாதே. கர்த்தர் மனதுருக்கி அந்த சகோதரியுடைய கண்ணீரை துடைத்தார். மரித்து போன அந்த வாலிபனை கர்த்தர் என்ன பண்ணாரா, தொட்டு எழுப்பினார். இன்றைக்கு அதே தேவன் உங்கள் வாழ்க்கையிலுக்குள்ள எந்தெந்த காரியத்தை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கீங்களா? எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என்னுடைய இந்த சூழ்நிலை மாறாதா, பல நாட்கள் நீண்ட வருஷமாக நான் கண்ணீரோடு இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்ய யார் என்று கலங்கி கொண்டிருக்கீங்களா? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள், இதுவரை தடைப்பட்ட எல்லா காரியங்களை கர்த்தர் நீக்கி உங்கள் வாழ்க்கைக்கு எல்லா கண்ணீர்களை துடைத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த மரித்து போன வாலிபனை கர்த்தருடைய கரம் தொட்டு எழுப்பினது போல இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியெல்லாம் மரித்து போயிருக்குதோ, ஆகாது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், கர்த்தருடைய கரம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய போகுது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கைக்கு எல்லா கண்ணீர்களை துடைத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த நாளில் கூட நீங்கள் வாக்கு கொடுத்தீரப்பா, நீர் மனதுருக்கமுள்ள தேவன், நீங்கள் இரக்கமுள்ள தேவன். ஏசப்பா உங்களுடைய மனதுருக்கத்தின்படி ஏசப்பா அந்த விதவையுடைய சகோதரி கண்ணீரை நீங்கள் துடைத்து மரித்து போன மகனை உயிரோடு எழுப்பு நீர். அதே வல்லமை, அதே கிருபை இந்த நாளில் கூட யாரெல்லாம் விசுவாசத்தோடு உம்மை நோக்கி எந்தெந்த காரியத்தில் கண்ணீரோடு இருக்கிறாங்களோ, வேதனையோடு இருக்காங்கப்பா, என் ஜனங்களுடைய கண்ணீரை துடைப்பீராக, நீங்கள் மனம் இறங்குவீராகப்பா. இவங்க வாழ்க்கையில் ஏசப்பா தடைப்பட்ட எல்லா காரியங்களையும் நீக்கி அப்பா ஆசீர்வதிப்பீரா. கர்த்தருடைய கரம் இதை செய்தது என்று சொல்லத்தக்கதா உம்முடைய நாமத்தை நீங்கள் மையப்படுத்த போதுக்காய் ஸ்தோத்திரப்பா. எப்படி நீர் மரித்து போன அந்த வாலிபனை தொட்டு ஏசப்பா உம்முடைய கரம் எழுப்பினதோ, அதே போல் எந்தெந்த காரியங்கள் வாழ்க்கையில் முடிஞ்சிச்சு, ஆயிடுச்சு, இனி நடக்காது, எல்லாம் முடிந்து போது நினைக்கிறாங்கப்பா, கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய வல்லமை உள்ள கரம் ஒவ்வொரு வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராக. தடைப்பட்ட எல்லா காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்க செய்வீராக. மரித்து போன எல்லா காரியங்கள் இயேசுவின் நாமத்தை நீங்கள் உயிர்ப்பிப்பதுக்காய் ஸ்தோத்திரப்பா. என் ஜனங்களுடைய வாழ்க்கைக்கு எல்லா கண்ணீர்களை துடைத்தப்பா. இந்த நாளை நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தால் நிரப்பினதுக்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.